ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் விலாகு. ஸோ என்ன டிஷ் நான் செய்ய போகிறேன் அப்படின்றது நீங்கள் வந்து இந்த டைமில் கெஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ஸோ அதில் என்ன ஐட்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்டு பார்க்காம இப்போவே ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே ஈவினிங்கு. நான் வந்து குவைத்தில் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து 4 கிழமை இல்லாமல் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். ஆனால் இங்கே வந்தோடனே எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதுவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன ஒரு 10 வருஷம் வாழ்ந்த லைஃப்பை வந்து மிஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அதுவே வந்து மனசில் வந்து ஒரு விதமான ஒரு கவலை, ரொம்ப ரொம்ப அது மிஸ் பண்ண போது அதோட ஃபீலிங்ஸ் என்னன்றது புரிஞ்சிக்க முடியும். இது குவைத்துன்னு இல்லை, நம்ம சென்னையில் இருந்துட்டு குவைத்து போனோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அப்பயே எனக்கு அப்படி தான் இருந்தது. ஒரு 1 இயருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது விட்டுட்டு வந்துட்டோமே, எப்போ வெக்கேஷன் போவோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப அதுவே கஷ்டமாக இருக்கிறதுனால இப்போ இவ்வளோ கிருத்திகை சாப்பிடக்கூடாது, அமாவாசை சாப்பிடக்கூடாது, அது மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சா வீட்டில் வந்து பசங்களுக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப அதுவே வந்து ஒரு பெரிய இதுவாகிடுது. ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுவோம், முடியலன்னா பரவாயில்ல செஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இது சிக்கன் வச்சு ஒரு ஐட்டம் தான் செஞ்சிட்ருக்கேன். வெள்ளிக்கிழமை இருந்தாலும் பரவாயில்ல, நைட் டைமில் தானே செய்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டீல் கட்டிங் போர்டு பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இது வந்து உங்களுக்கு வழுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கட் பண்ணுறதுல எனக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸும் தெரியலைங்க. என்னென்னா அந்த போர்டு அசச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தண்ணிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் இப்படி அசையுது. ஸோ அது நான் உண்மைதான். பட் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக இருந்தது கவுண்டர் டாப்னா நமக்கு கிரிப்பாக இருக்குது. இன்னொன்று தட்டில் கட் பண்ணிக்கலாமே இதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக, பக்கத்தில் அந்த குடம் இருக்குது பாருங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து மேட் ஃபினிஷ். இந்த மேட் ஃபினிஷ்ன்றதுனால இது கிரிப்பாக இருக்குது. ஸோ அதனால இது கட்டிங் போர்டாக அவங்க வந்து இந்த மாதிரி மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. பட் நார்மலாக சாப்பிட்ற தட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக க்ளாஸியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் அழுக்கும், அதில் கட் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ சிக்கன் ஃப்ரை பண்ண அதே ஸ்கெலெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். ஸோ இந்த நிமிஷத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஐட்டமு. ஸோ என்ன ஐட்டம் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் சிக்கனும் ஃபுல்காவும் தான் செய்ய போகிறேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தது, அது எப்படி இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, நமக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, இல்லை நமக்கு அடிப்பிடிக்காமல் வருதா, இல்லை அது எப்படி நமக்கு வந்து என்ன சொல்கிறது அதை ஸ்டோரேஜ் பண்ணுறது, அதுக்கெலாம் நம்ம வந்து பழகினா தானே தெரியும். ஸோ அதனால் அது ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லெட்டில் பார்த்திங்கன்னா இந்த வறுக்கும் போது நல்லா அந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த ரோஸ்ட் ஆகிறதுனா நல்லாயிருக்கு உண்மையிலே சொல்ல போனால். ஏன்னா அது ஹை டெம்பரேச்சரில் அது வந்து சூடாகிறதுனால நமக்கு வந்து குயிக்காக வந்து அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நல்லாயிருக்கு, கிறிஸ்பியாக அதெல்லாம் நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வறுவல்லாம் வந்து சூப்பருங்க. அது வந்து இதுன்னு சொல்லவே முடியாது. என்ன ஒன்றுனா இது கொஞ்சம் லிஃப்டிங்கு, அந்த கொஞ்சம் தூக்கத்துலாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஐட்டமு, கொஞ்சம் சீக்கிரம் வந்து சூடாகிடுது. நீங்கள் வந்து துணி பிடிச்சி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக சமையல் கற்றுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது டிஃபிகல்ட் டு ஹேண்டிலாக இருக்கலாம். பட் ஆனால் நல்லா சமைக்கிறவங்க உங்களுக்கு லைஃப் லாங் இதை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு பாத்திரம்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி மற்றபடி பார்த்திங்கன்னா சமையல் குக் பண்ணுறது வந்து நல்லாவே இருக்குது. அதில் டிஷ்ஷஸ் செய்யும்போது நல்லா இருக்குது. நேச்சுரலி நான்ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு வரவே இல்லை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா அது ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால அது வந்து ஃபுட்டு வந்து ஒட்டிக்கிற இதுவே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து வதக்கிட்டு அதை வந்து அரைக்க போகிறேன். இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இது பட்டர் சிக்கனுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு உங்களுக்கு பாதாம் வேணும், பாதாம் இல்லை முந்திரி ஏதாவது போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். பட் என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால நான் அந்த பாதாம் முந்திரி கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பட்டர் பண்ணால் பட்டர் போட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மல் ஆயில் போட்டு அந்த அரைச்ச விழுதில் வந்து சிக்கன் போட்டு கசூரி மெத்தி போட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான். கொஞ்சம் நான் பால் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறேன், ஏன்னா என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்றதுனால. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். பட்டர் சிக்கனோட பார்த்தீங்கன்னா நான் தான் அல்டிமேட் காம்பினேஷனு. பட் நான் பார்த்தீங்கன்னா மைதாவில் செஞ்சால் தான் வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். கோதுமை மாவில் வந்து நான் வந்து அந்தளவுக்கு சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த காம்பினேஷன்லாம் வேணாம், நம்ம இப்போதைக்கு வந்து ஃபுல்காவும்
பட் ஃபுல் கடை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, பட்டர் சிக்கனோட வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து கடாயை வச்சுட்டு எப்படி இருக்குன்னு செய்யணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கின ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குக் அண்ட் சர்வ் மாடல். என்னென்னா இது வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் ப்ளூ கலரில் இருக்குது. அதனால நீங்கள் சமைச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் டைனிங் டேபிள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல வைடான கடாய். இது வந்து கிரேவி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பாத்திரம் வச்சு செய்கிற ஐட்டம்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஷ் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஹேண்டில், அதோட ஃபினிஷிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இண்டஸ் வேலி பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸும் வைட் வெரைட்டி இருக்குது. அவங்களுடைய டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ திவ்யா S12 அப்படின்ற கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 40% + 12%, அதாவது 52% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங்காக அவங்க போட்டிருக்கிற ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 52% வந்து ஆஃபர் கிடைக்கும். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி, அதுக்கும் கம்மி. ஆக்சுவலி 52% உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸோ ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஆஃபர் ஆக்சுவலி. பட்டர் சிக்கனோட ப்ரொசீஜர் என்னென்னா, கடாய் வச்சுட்டு பட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டு அவ்வளோதான். கசூரி மெத்தி க்ரஷ் பண்ணி போட்டு ஸ்டாப் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் போட்டுக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜரில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குடமிளகா ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அந்த பீல் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் வெங்காயத்தை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கடாய் மசாலா மட்டும் வறுத்து லாஸ்ட்டாக போட்டால் கடாய் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணுறது. ஸோ இந்த ஒரு பட்டர் சிக்கன் பட்டர் போடாமலும் கூட செய்யலாம். பட்டர் போடணுன்றது மஸ்ட் கிடையாது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஐட்டம் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சிக்கன் இருந்தது, அந்த பிரெஸ்ட் பீஸ் சிக்கன், அந்த போன்லெஸ் சிக்கன் இருந்தது அப்படின்னா நாங்கள் ரெகுலராக செய்கிறது இந்த ஒரு டிஷ் மட்டும்தான். இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியும் கூட. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன், கசூரி மெத்தி இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ்னால் இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பீஸ் பட்டர் போட்டு இறக்கிட வேண்டியது தான். இது டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சர்விங் இதில் வச்சிடலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ்வோட அந்த ஒரு பர்னிங் இது பட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்டு வெசல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி நிறைய நான் எனக்கே நடந்திருக்கு. நான் ஒரு செராமிக் குக்கர் வச்சுருக்கும் போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாக் எதுவும் ஆகலை. இது வந்து செகண்ட் யூசேஜ் இது வரைக்கும் எதுவும் ஆகலை. இன்கேஸ் ஃபியூச்சரில் யூசேஜில் ஏதாவது இது மாதிரி பிளாக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்கல. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சுருக்கேன். பட் அது மாதிரி வந்து எதுவும் ஆகலை. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த வேலை முடிஞ்சுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வேலை, ஃபுல்கா செய்ய போகிற வேலை. ஃபுல்கா பார்த்திங்கன்னா நான் ஃபுல்காவாகவே செய்யலை, நார்மல் சப்பாத்தியாகவே போட்டு எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஷீட் அயனில் செஞ்ச ஒரு ஃபுல்கா தவா. இது வந்து தோசையும் சுட்டுக்கலாம், சப்பாத்தி, ஃபுல்கா அது மாதிரி எது வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி பிராண்ட் தான். கொஞ்சம் ஹீட் ஆக பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் ஆகுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 2-3 யூசேஜ் பண்ணிவிட்டேன். இது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா டார்க் கலர் ஆயிடுச்சு. இது வந்து ஷீட் அயனில் செஞ்சது. ஸோ இது வந்து கேஸ்ட் அயன் கிடையாது, ஓகேங்களா. இது கொஞ்சம் கேஸ்ட் அயன் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது, டிசைனும் சரி எல்லாமே. இது கொஞ்சம் பழகணுன்றது நான் நினைக்கிறேன். இது எப்படி தோசை வருமா, தோசை நான் ட்ரை பண்ணல. பட் இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி கொஞ்சம் ஆயில் ஊற்றி நான் வந்து இதை கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை எப்படி வருது அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய நான்ஸ்டிக் கான்கேவ் டைப்பில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாடலில் வந்து நல்லா இருந்தது. ஒரு ஷீட் அயனில் இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்கா வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம நார்மல் கல்லில் வந்து சப்பாத்தி போடும்போது எல்லா இடத்தையும் ப்ரெஸ் பண்ணி அமுக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. ஆனால் இது ப்ரெஸ் நான் பண்ணுறேன், இது எனக்கு பழக தோசையில். பட் ப்ரெஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் இது ஈவனாகவே எல்லா சைடும் ஒரே மாதிரி குக் ஆகிடுது. இது வந்து ஒரு பாசிட்டிவ்னு நான் சொல்வேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மற்ற இது கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் வந்து நீங்கள் ஹேண்டியாக செஞ்சு கூடவே நின்று ஃபாஸ்ட்டாக குக் ஆகுது பார்த்தீங்கன்னா, கூடவே நிற்கணும். ஃபாஸ்ட்டாக குக் ஆகி டக்குன்னு சப்பாத்திலாம் வந்து ரெடி ஆயிடுது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் என்னோட சைடில். ஏன்னா நம்ம அதை மறந்துட்டு பக்கத்தில் இன்னொரு டிஷ் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி வந்து செய்கிறது வந்து கொஞ்சம்
கஷ்டம். ஸோ அது முடியாது. ஸோ அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் நெகட்டிவாக பார்த்தது. ஸோ இதை எடுத்துகிட்டு டைரக்ட் ஃப்ளேமில் கிரில் வச்சு அதை போடுறது அது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதை தூக்கிறதுக்கு. ஸோ அது ஒன்று தான். ஸோ இதுவே கேஸ்ட் அயனில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதுதான் அதனால தான் ஐ திங்க் இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஃபுல் கா டைப்பில். ஸோ அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ உங்களுடைய வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஐட்டம் நீங்கள் வந்து செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீக் எண்டுனா வீக்கெண்டோட முன்னாடி நாளில் என்ன ஐட்டம் செய்வீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இண்டஸ் வேலி பிராண்டில் நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்க, எது வந்து அடுத்தது நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பணியாரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் தான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பார்ப்போம் அது ஷார்ட்ஸ்வாக போட முடியுதா இல்லைனா மெயின் வீடியோவாக போட முடியுதா அப்படின்றது பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் இருந்தது. ஸோ சம்மர் சீசன் வேறு வரப்போகுது, அதனால் வந்து வெள்ளரிக்காய் மஸ்ட் ஹேவ் இன் ஹோம் அப்படின்னா வெள்ளரிக்காய். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் இந்த வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன் ஆக்சுவலி. ஸோ இந்த பிஞ்சு வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இதுதான் விற்றுது காய்கறி கடையில். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். உண்மையிலேயே வந்து குழந்தைங்களும் சரி நம்மளும் சரி இந்த சம்மர் சீசனில் நம்ம வந்து இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ எப்பவுமே நான் சப்பாத்தி செய்கிறேன் சம்மரில் அப்படின்னா வெள்ளரிக்காய் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் வெள்ளரிக்காய் நான் அங்கே இருந்தப்போ பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி வெள்ளரிக்காய். ஸோ அதனால் ரெகுலராக நான் வாங்கிடுவேன். ஸோ ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம் செய்கிறேன்றது இல்லை, வீக்கெண்ட்னால கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தாலும் அந்த பால்கோவா அந்த ஆலடிப்பட்டி கடையில் பார்த்திங்கன்னா அது கருப்பட்டி போட்டு ஒரு பால்கோவா இருக்கும் ஸ்கொயராக கட் பண்ணி. ஸோ அது ப்ளஸ் இந்த சப்பாத்தி ப்ளஸ் வெள்ளரிக்காய் ப்ளஸ் சிக்கன் கிரேவி. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீலை வந்து எண்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுடைய வீக்கெண்ட் ஸ்பெஷல் என்ன நீங்கள் குக் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். வீக்கெண்டில் ஹெவியாக குக் பண்ணுவீங்களா, இல்லைனா வீக்கெண்டு எனக்கும் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக முடிச்சுப்பீங்களா, இல்லை இந்த 2 தலைவலியே வேணாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 3வது ஆப்ஷன் ரொம்ப பிடிச்ச ஆப்ஷனுங்க. நம்ம வீட்டில் இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு முடித்து சப்பாத்தி செஞ்சால் அந்த இடத்துல இருக்கிற மாவெல்லாம் க்ளீன் பண்ணி. இன்னொரு முக்கியமான கேள்வி, சப்பாத்தி செய்யும்போது எல்லா சப்பாத்தியும் உட்காந்து நியூஸ் பேப்பரில் திரட்டி வச்சுட்டு ஒன்று ஒன்றா சுடுவீங்களா, இல்லைன்னா சுடும்போதே பார்த்திங்கன்னா திரட்டிகிட்டே சுடுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு தான் எல்லார் வீட்லேயும் எப்படி. நான் வந்து திரட்டிகிட்டே சுடுறதுலாம் ட்ரை பண்ணேன், பட் நமக்கு அது செட் ஆகலைங்க. நம்ம வந்து உட்காந்து எல்லாத்தையும் திரட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு சுடுறது. ஸோ இந்த டிஷ்ஷை பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ செய்யாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோடு முடிச்சுப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.